ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சூர்யா சார் எப்படியாச்சும் நந்தினியை வந்துட்டு கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தே ஆகணும், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்காக நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா சாருக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. சுந்தரவல்லி போட்ட பிளான் எதுவுமே வந்துட்டு சூர்யா சாருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்துட்டு யாருமே வந்துட்டு சொல்லவே இல்லை. மாதவி சுரேகாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம சூர்யா சாருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சுந்தரவல்லி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுமே சூர்யா சாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, இதுக்கு மேலே வந்துட்டு அம்மா தாய் பாசம் புள்ள பாசம் அப்படின்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மாதவி ஃபோன் போட்டு என்னடா ஆச்சு, அப்பா கடன்னு கிளம்பி வராங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, எப்படி ஆச்சுன்னு தெரில, எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்து அவங்க கூடவே இருந்திருக்கணும். ஆனால் நான் தான் லூஸு மாதிரி குடிச்சிட்டு போயிட்டு இந்த பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வாழ்நாளில் எப்போவுமே குடிக்கவே மாட்டேன். நான் மட்டும் குடிக்கலன்னா நந்தினிக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. புனிதாவை பண்ணவனா நானே வந்துட்டு என் கையால் அடிச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னென்னமோ சொல்கிறேன், அதனால தான் அப்பா கிளம்பி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம், அதனால தான் கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அது சொல்கிறாங்க. நம்ம சூர்யா உடனே சரி நாங்களும் வரவா அப்படின்னு கேட்கும். நீங்களாம் வர வேணாம், நான் எதனா சரி பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக வந்து நந்தினியை நான் வெளியே கொண்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சுந்தரவல்லி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தம்பிக்கிட்ட தாம்மா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஃபோனை கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுமே ஃபோனை வாங்கினேன். பயங்கரமாக சுந்தரவல்லி சிரிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம சூர்யா சாருக்கு செம்ம காண்டாவது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்க சிரிப்பாங்க, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, சிரிச்சிட்டு இருக்கீங்களா, இது அவ்வளோதான், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபோனை வச்சதுக்கப்புறம் கூட சுந்தரவல்லி ஃபோன் போட்டு இப்போ தானே நீ என் பையனே, இதுக்கு மேலே உன்னை என்னை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சூர்யா சாருக்கு இப்போதான் நந்தினி மேலே அன்பே வந்திருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக வந்துட்டு சூர்யா சார் கோவம் தான் வரும். அந்த கோவம் வந்து பயங்கரமாக காட்டுறாரு. இதுக்கு மேலே என் மூஞ்சில் யாருமே முழிச்சிடாதீங்க, நந்தினி வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வருவேன், அப்படி இல்லைனா அந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே சுந்தரவல்லிக்கு செம ஷாக்காகிடுது. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, இந்த வீட்டு பையன் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இப்போ சுந்தரவல்லிக்கு வேறு வழி இல்லை, நம்ம சூர்யா சாரை போயிட்டு கூப்பிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நந்தினி வெளியே எடுத்து தான் ஆகணும், அதுக்காக ஒரு டீல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே ஃபோன் போட்டு சிங்காரத்துக்கிட்ட ஃபோன் வந்ததுமே உடனே சிங்காரத்துக்கிட்ட அழுகுறாங்க. அழுகுனதுமே சிங்காரம் ஃபோன் பண்ணு, இந்த மாதிரி அம்மா என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்கம்மா, என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணலாமா அப்படின்னு அழுவும். உடனே சுந்தரவல்லி ஓகே நான் உன் பிள்ளைய காப்பாற்றி தர்றேன், அதுக்காக நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்டிப்பாக செய்கிறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கும்போது நந்தினியை வெளியே எடுக்கிறேன், அதுக்கு பதிலாக நந்தினி இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, உங்கள் வீட்டு பொண்ணாவே நீ உங்கள் வீட்டிலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனாலும் இருந்தாலும் நந்தினியும் இப்போ வந்து ஜெயிலேருந்து எடுத்து அவன் முக்கியம் ஆகணுன்றதுனால உடனே ஓகே சொல்லிட்டாங்க. சரிம்மா, இதுக்கு மேலே நான் வெளியே வந்தேன், என் பிள்ளைய வெளியே எடுத்தால் மட்டும் போதும், உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்ப போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.